நீ 1000 தான் இருந்தாலும் இந்த டிஎம்கே இப்படி பண்ணக்கூடாதுப்பா. என்னதுக்கு என்ன பண்ணாங்க? ஆமா, ஒரு அண்ணன் நன்றி சொல்ல வராப்புல சிஎம், அவருக்கு 5000 பேர் தான் அனுமதி கொடுத்திருக்காங்க எஸ்ஓபி போட்டு. யாரு? டிஎம்கே. ஆமா, அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆமா, சரிதான். இல்லப்பா, இல்ல ராஜமோகன் சொன்னாரு கடல் அலை போல கடைசி வரையும் கூட்டம் இருந்துச்சான். 5000 பேருக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்துட்டு. அதாவது 5000 பேருக்குள்ள டென்ட் போட்டு பர்மிஷன் கொடுத்தா கடல் அலை போல கூட்டம் இருக்கதான் செய்யும். ஆனா அண்ணனுக்கு எத்தனை பேர் அந்த தொகுதியில ஓட்டு போட்டாங்கன்னா 91,381 பேரு. அதுல 5000 பேரை சல்லடை போட்டு சலிச்சு எடுத்துட்டு வந்து கூட்டம் நடத்திருக்காங்க. அந்த 5000 பேர் தான் என்ன பண்ணாலும் கை தட்டுற ஆளா இருக்கும். அந்த 5000 பேர் தான் ரசிகர் மன்றத்துல இருக்கிறவங்களா இருக்கும். அது நல்லா கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்ப பாருங்க, பேசல என்னெல்லாம் சொன்னீங்க, பேசியிருக்காருன்னு சொன்னீங்கல்ல. என்ன திருவள்ளுவருக்கு காவிசாயம் பூசினதை பத்தி பேசியிருப்பாரு. பேசினாரு. அப்புறம் சட்டம் ஒழுங்கு பத்தி பேசியிருப்பாரு. பெண்கள் பாதுகாப்பு ஒரு 10 நிமிஷம் வந்து பேசியிருப்பாரு. பாருங்க, எங்க அண்ணன் பேசிட்டாரு. இவ்வளவு நாள் பேசல நீங்க இப்ப பேசிட்டாருல. காரணம் வந்து டிஎம்கேன்னு பேசினாரு. ஆனா திருவள்ளுவர் பத்தி பேசல. திருவள்ளுவர் பத்தி ஏன்னா அது வந்து பிஜேபி கண்ட்ரோல்ல வருது. அதையும் டிஎம்கேன்னு சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. நாங்க ஸ்டேட்டுக்குள்ள இதுவரைக்கும் ஸ்டேட்டுக்குள்ள தான் சுத்துவேன், இனிமேலும் ஸ்டேட்டுக்குள்ள தான் சுத்துவேன். ஆமா, ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் பேசினாரு? அண்ணன் பேசுனது கூட இவரு அறநிலையத்துறை அமைச்சர் வந்து பேசினாப்ல, குட்டி புலி. யார் இவர்? 4000 ரூபாய் லஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கைங்களமா பிடிச்சாரு. ஓகே ஓகே. அவர் வந்து எதிர்கட்சியே இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவாராம். அதுக்கு பேரு மன்னர் ஆட்சிங்க. அவர் ராஜகுருவா இருப்பாரு அதுல. அதுதான் மன்னராட்சியை உருவாக்க போறேன்ட்டு இப்ப இன்டைரக்டா சொல்றாங்க. இதுக்கு முன்ன திமுக பத்தி அண்ணன் என்ன கேட்டாரு? அது வந்து வாரிசு அரசியல், அது மன்னராட்சிக்குள்ள வர. அவர் மன்னராட்சிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. மன்னராட்சி எல்லாம் வாரிசா ஆட்சி பண்ணுவாங்க. ஆனா அதுல வேற டிஃபரெண்ட் இருக்கு. இவரு மன்னராட்சின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. இன்னொருத்தர் வந்தாப்புல, கூப்பா கிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர், தூக்கச்சிட்டாங்க அவரெல்லாம். அவரு வந்துட்டு உலகமே அதிர்ச்சியில இருக்கான். எதுக்கு? இந்த மாதிரி ஒரு 2 வருஷத்துல எப்படி ஜெயிச்சீங்க? அவர்கிட்ட போய் கேள்வி 2 வருஷத்துல எப்படி தலைவரை ஜெயிச்சீங்க? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க வந்து வெள்ளி விழா கொண்டாடின கட்சி இருக்கு, பவள விழா கொண்டாடின கட்சி இருக்கு, எல்லா கட்சியும் இருக்கு. ஆனா கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல இந்த மாதிரி ஜெயிக்கிறது வந்து எப்படி உங்களுக்கு இந்த தைரியம் வந்துச்சு, அது எப்படிங்கிறத இருக்கிற யூனிவர்சிட்டியில எல்லாரும் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்களா, எப்படி ஜெயிச்சாரு. தமிழ்நாட்டுல கண்டுபிடிச்சிட்டாங்களே, என்னன்னு குழந்தைகளை மேனிபுலேட் பண்ணி ஓட்டு வாங்குனான்னு கேஸ் கொடுத்திருக்காங்களே சிபிஐல. அத பத்தி அவர் பேசினாரா? அவருக்கு சின்ன வயித்தெரிச்சல் தெரிஞ்சது அந்த இடத்துல. சரிதான், வயித்தெரிச்சல். என்ன தோக்கடிச்சிட்டு நீங்க எல்லாம் ஜெயிச்சு ஜாலியா இருக்கீங்க. அது வந்து இப்படி ஜெயிச்சதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் டிஎம் அவர்களுக்கு ஒரு சின்ன மன வருத்தம் இருக்கு. என்னன்னா இந்த அளவுக்கு நாங்களே வருத்தமா அவரு சொல்லியிருக்காரு, இந்த அளவுக்கு வந்து எங்களை ஜெயிக்க வச்சிட்டீங்க, இன்னும் ஒரு கொஞ்சம் ஜெயிக்க வச்சிருக்கலாம், என்ன ஒரு 10 சீட் எக்ஸ்ட்ரா ஜெயிக்க வச்சிருக்கீங்களா, அந்த கட்சிக்காரன் கால்ல விழுந்திருக்கு வேணா. என்ன ஏன் வருத்தம்னா 2 சீட்டுக்காக நான் போய் நிக்கிறது அவசியம் இருந்திருக்காது. புது சோஃபாவா வாங்கி கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இந்த சிவி சண்முகம் அவர்கள்லாம் வந்து சோஃபா வாங்கி கொடுத்து தண்டமா போச்சு. அமைச்சர் சீட்டும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. இப்ப ஆதரவுல இருந்து நழுவிட்டாங்க. ஆமா, அதனால 2 சீட்டுக்கு போய், அதாவது 108 சீட்டு நாங்க ஜெயிச்சோம், 2 சீட்டுக்கு அது ஒரு 5 நாள் எங்களை அலைய விட்டீங்களே. ஆளுநர் மாளிகைக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சாரு பாரு. அப்படி ஒரு பக்கம் அலைஞ்சாருன்னா கட்சி ஆபீஸா அலைஞ்சிட்டு இருந்தாரு. அதெல்லாம் ஸ்டேஜ்ல பேசும்போது அண்ணன் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா, கேஷுவலா கூட 2 சீட்டு ஜெயிக்க வச்சிருக்கலாம். ஓகே, அடுத்த வாட்டி உங்களை நம்புறோம், விட்டுற மாட்டீங்கன்னு நம்புறோம். அதுக்காக தான் 4 பேரை விலைக்கு வாங்கி ராஜினாமா பண்ண வச்சிருக்காரு. 4 பேரை விலைக்கு வாங்கினார்ல, அந்த கட்சியை பத்தி அண்ணன் என்ன பேசினாரு? அந்த கட்சியை பத்தி பேசல, அவங்க வந்து மற்றும் பலர் ஆயிட்டாங்க. அதனால அந்த கட்சி பத்தி அதாவது என்ன சொல்றாரு, காலியான சக்தி ஆயிட்டாங்க. சரி சரி. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இப்பயும் நான் சொல்றேன், 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒண்ணு வந்து டிவிக்கு, இன்னொன்னு வந்து டிஎம்கே. வேற யாரும் நடுவுல வரவே முடியாது, வரதுக்கு வேலையும் கிடையாது. பழைய வீடியோ ஏதாவது பாத்துட்டு வந்தீங்களா? இதெல்லாம் பழைய டயலாக் இல்ல, இன்னைக்கு பேசுனது ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் எழுதி வச்சிருப்பாங்க போல. இன்னைக்கும் அதே டயலாக் தான். ஆமா ஆமா. ஒருவேளை இது தோத்துறோம்னு நினைச்சு எழுதுற ஸ்கிரிப்டா இருக்குமோ? 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி. இல்ல இப்ப இங்க எலெக்ஷன் வரதால கொடுக்குற ஸ்கிரிப்ட் ஆகும். திருச்சிக்குள்ள தேர்தல் வருது. ஓகே ஓகே. அண்ணன் வந்து அரசியல் சாதுரியமா செயல்படுறாரு, அப்படி இருக்கு. ஆனா இப்போ என்னன்னா, இந்த கதறு இந்த அதாவது என்ன சொல்லுவாங்க கமெண்ட்ல வந்து கதறு பிளாஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு இருந்தாங்கன்னா, நாளைல இருந்து என்ன போடுவாங்கிறத நான் எப்பயே சொல்றேன். நீங்க எங்களை இதுக்கப்புறம் திட்டிக்கிட்டே இருங்க, திட்டிக்கிட்டே இருந்தாதான் நாங்க வளர்ந்துகிட்டே இருப்போம். திட்டு இன்னும் நல்லா திட்டு அப்படின்ட்டு இத யார் சொல்லிருக்காங்க? அண்ணன் சிஎம் சொல்லிருக்காரு, என்ன நல்லா திட்டுங்க, அப்பதான் எனக்கு இது வருவாங்க. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு கேள்வி கேக்குறதெல்லாம் டைரக்டா உங்களை திட்டுற மாதிரி இருக்கா? திட்டு என்ன நீ முழு அணிலா மாறி. ஆமா, அததான் சொல்லுவாங்க, திட்டு என்னையா இது பெண்கள் பாதுகாப்பு நீங்க கேள்விக்குறியாயிடுச்சு. டெய்லி ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது, அங்கங்க சடலமா கண்டெடுக்கப்படுறாங்க, கொலை எல்லாம் நடக்குது. காரணம் திட்டு
இருடா நீ இருடா, எதுக்குடா திமுக காரணம்? ஏன்னா திமுக வந்து போதைப் பொருள்லாம் நிறைய ஃபுல்லா இது பண்ணிட்டாங்களாம் போதைப் பொருள் கலாச்சாரத்துக்கு. அதனால இவங்களுக்கு இத்தனை பெண்கள் உயிரெல்லாம் போயிடுச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்கதான் காரணம். என் மேல பழிய போட்டானுங்க. இருக்கும் கரண்ட் போச்சா சேகர் பாபு சுவிட்ச் ஆஃப் பண்ணி விளையாடுறாங்க. போதைப் பொருள் பழக்கம் இருக்கா, திமுக ஸ்டாக் வச்சுட்டு போயிருக்காங்க வாங்கி, அதனால எல்லாரும் யூஸ் பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு வந்து 1 மாசம் ஆகுது இல்ல, இத்தனை இடத்துல நாங்க இவ்வளவு கஞ்சாவை பிடிச்சிருக்கோம், இத்தனை போதைப் பொருள் பிடிச்சிருக்கோம், இத்தனை போதைப் பொருள் விக்கிறவங்களை பிடிச்சிருக்கோம், ஒரு நியூஸ காணோம். ஒரே ஒரு ஆன்சர் நான் சொல்லட்டுமா? திட்டு இதுதான் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது. இப்ப நான் கதற இல்ல, திட்டுதான். இதுல நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, நீங்க கவலையே படாதீங்க, நான் உங்களை திட்டதான் போறோம். நீங்க நல்லது பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதை நாங்க வாழ்த்தி பேசுறோம். நம்ம அவரை திட்டணுமா? கேள்வி தானே கேட்டோம். அது திட்டுறதுதான். ஓ, கேள்வி கேட்டாலே ஒரு திட்டியே நம்ம எல்லாம் ஜெயிக்க வச்சிட்டோமா? ஆமா அப்படின்னு நான் சொல்லிட்டு. ஆனா என்ன 2 சீட்டுக்கு அலைய விட்டோம். திட்டி ஜெயிக்க வச்சு 2 சீட்டுக்கு அலைய விட்டுருக்கோம். அப்புறம் இந்த ஊடக சுதந்திரம், பேச்சுரிமை, கருத்துரிமை, இதை பத்தில ஏதாவது பேசினாரா? அதெல்லாம் நம்ம வாட்சில வந்து பயங்கரமா இருக்கு. எப்படி இருக்கு? அதாவது இந்த அல்லு சில்லுங்க அவங்கலாம் வந்து எங்களை பத்தி பேசினா அதுக்கு வந்து ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நிர்வாகம் பொறுப்பல்ல. அல்லு சில்லுகள் பேசுறத உட்கார்ந்து பாத்துக்கிட்டு சொல்றீங்களே நாங்க பொறுப்பு இல்லைன்னு, இது என்ன நியாயம்னு? அண்ணன் என்ன சொல்றாருன்னா, நம்ம இது மாதிரி அண்ணனை விமர்சிச்சாலோ இது மாதிரி யூடியூப்ல வச்சு நம்ம எல்லாம் பேசுறதெல்லாம் பண்ணாலும் உங்களால கேஸை போட்டு உள்ள தள்ளுவேன். இதுக்கு இன்னொரு உதாரணம் என்னன்னா, இப்போ மீட்டிங் நடந்துச்சேருமா, மீட்டிங் நடக்கிற ஒரு இடமும் பத்திரிக்கையாளர்லாம் தூக்கி ஒரு வாரமா போட்டாங்க காட்டுக்குள்ள. அதுவும் ஒரு பக்கம் இருக்கா. இப்ப இன்னொன்னு வந்து இப்ப அண்ணன் பேசின பேச்சுக்கு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? அதனால நீங்க இந்த மாதிரி அல்லு சில்லுலாம் பேசினாலும் எங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஏதாவது பண்ணா கூட அதுக்கு வந்து நிர்வாகம் இதை 2 விதமா எடுத்துக்கலாம். என்ன கேள்வி கேட்கிற அல்லு சில்லுகள், எனக்காக முட்டு கொடுக்குற அல்லு சில்லுகள். அதுக்கு வந்து நாங்க அதாவது அவங்க உங்களை கமெண்ட்ல அபியூஸ் பண்ணா நான் பொறுப்பு இல்ல, அவங்க உங்க வீட்டு பெண்களை அசிங்கமா பேசினா நான் பொறுப்பு இல்லை. எதுக்குதான் நீங்க பொறுப்பு? எதுக்குதான் நீங்க சிஎம்மா நீங்க? அதாவது இது வந்து ஒரு மறைமுக மிரட்டலா அண்ணன் வந்து கொடுத்து அந்த யோசிக்காம இருக்கிற அந்த எங்க அண்ணனை நீங்க என்ன நினைச்சீங்க? அதெல்லாம் டைரக்டா மிரட்டுவார். ஆட்சிக்கு வந்த 2வது நாள் சுற்றறிக்க விட்டுவார். எங்க அண்ணன் என்ன விமர்சனமே பண்ணக்கூடாது, பேசாதீங்கடா என்னை பத்தி, நானும் பேச மாட்டேன் நீங்களும் பேசாதீங்க. முக்கியமான விஷயம், முன்னாடி ஒரு ராஜகுருவா இருக்கிற ஐடியால அது எதிர்கட்சியே இல்லைன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போறாப்ல, பின்னாலே அண்ணன் வராப்புல அவர் வந்துட்டு எதிர்கட்சி தான் ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும், அதான் திமுக மட்டும் தான், அதே மேடையிலே பேசுறாப்புலையே. இது என்ன புதுசா அந்த கட்சிக்கு? அதாவது அண்ணனுக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் இதுதான், இத பார்த்து அவர் பேசிட்டாரு, அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கல. அவர் வந்து இன்னொன்னு வந்து இப்ப அறநிலைத்துறை அவரை கொடுத்துருக்காங்களா, அந்த ஒரு இதுல வந்து பம்புல வந்து என்ன பேசுறது தெரியாம இத்தனை ஆண்டுகள் கழிச்சு அறநிலைத்துறை மறுபடியும் எங்க கைக்கு வந்திருக்கு, கோயில்ல எங்க கைக்கு வந்து ஆனந்தத்துல அவர் பேசுறாரு. இப்படி நம்ம மேடையில பேசினா கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க, கிழக்கும் கைதான் தட்டுவாங்க, நம்ம கேள்வி கேட்போம்ல. அதனால அண்ணன் எதிர்கட்சி இல்லாம எல்லாம் இல்ல, நம்ம தான் ஆல்ரெடி மன்னராட்சின்னு பேசியிருக்கோம்ல, இப்படி பேச முடியாதுன்னு மாத்தி பேசுறாரு. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, ராஜ்மோகன் என்ன சொன்னாரு, இருமொழி கொள்கை தான் எங்க கொள்கை. அண்ணன் என்ன சொன்னாரு, பிஎம்சி திட்டத்துக்கு அதென்ன மறுபரிசீலனை பண்ணி சாத்திய கூறுகள் 6000 இருக்காரு. அப்ப மாத்தி தலைவன் ஒரு மாதிரி தொண்டன் ஒரு மாதிரி பேசுறது அந்த கட்சிக்கு புதுசு இல்ல, நமக்கும் புதுசு இல்ல. அவங்க பேசுறது தொண்டன் வந்து அவனே சுயமா யோசிக்கிறான். அப்ப இந்த விஷயத்துல தொண்டர்களை பாராட்டலாம் தானே. ஆனா சுயமா யோசிக்கிறீங்க, அது என்ன தப்பு தப்பா யோசிச்சு தப்பு பண்ணீங்கன்னா இன்னொன்னு ஐயோ தப்பு தப்பா யோசிச்சு சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம ஏன்னா அவங்களுக்கு வந்து அரசியல் புரிதல் இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அரசியல் புரிதல் இல்லாம நம்ம ஓட்டு போடணும்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், இவர் என்ன சொல்லுவாரு, அவங்க என்ன அரசியல் புரிதல் இல்லாம ஓட்டு போட்டாங்களா, கவர்ச்சியை பார்த்தா ஓட்டு போட்டாங்க, கவர்ச்சினா நான் என்ன நிறுத்திட்டேன் அப்படியே எடுத்துனாரு. அது நீ எதை வேணாலும் ஃபீல் பண்ணிக்க, அந்த இடத்துல கவர்ச்சினா நீ எதை வேணாலும் ஃபீல் பண்ணிக்கலாம். கவர்ச்சினா என்ன இருக்கும், ஒரு பையனுக்கு கவர்ச்சினா பெண்களை பார்த்து கவர்ச்சின்னு சொல்லுவாங்க, ஆமா, இல்ல போதைப் பொருளை பார்த்து கவர்ச்சின்னு சொல்லுவாங்க, இல்ல சினிமாவை பார்த்து ஒரு கவர்ச்சின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல ஏதோ ஒண்ணுதான் அண்ணன் வந்திருக்காரு. ஆனா ஏன் சொல்லாம நிறுத்தினார்? இணைப்பில் இருங்கள், விவாதிப்போம். அதாவது நீங்க அதை சொல்லிட்டு போயிருந்தா கூட பெருசா தெரிஞ்சிருக்காது. இப்ப நிறுத்தினீங்க, ஒவ்வொருத்த மைண்ட் ஒவ்வொரு மாதிரி அதை யோசிக்கும். இன்னொரு விஷயம் சொல்லு, இப்ப நம்மள அல்லு சில்லுன்னு சொல்லிட்டாரு, நம்மள எல்லா பத்திரிகையாளர்களுமே சொல்லிட்டாரா. முந்தா நாள் வந்து ஜென்சிஸ் ஒரு மீட் அப் நடத்தினாங்க, அதையே அவங்க 4 இடம் மாத்திருக்காங்க. 5 பசங்க அவங்களா சேர்ந்து ஒரு மீட் அப் நடத்துறாங்க. அதை பார்த்து பயந்து ஒரு கவர்மெண்ட் போலீஸ் அனுப்பி 4 இடத்துல தடுத்து நிறுத்தி கடைசியில கட்சிகிட்ட உதவியே வாங்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தவங்க வேற வழி இல்லாம உதவி, அதாவது அந்த இடத்துக்காக உதவி வாங்கி நடத்தினாங்க. அந்த மீட்டப்ப அங்க போனவங்க ஃபுல்லா பாத்திருப்பாங்க, ஆன்லைன்ல கொஞ்சம் பேர் பாத்திருப்பாங்க. ஆனா அண்ணன் ஃபுல்லா உட்கார்ந்து பாத்துருக்காரு. ஏன்னா அதை பத்தி எல்லாம் மென்ஷன் பண்றாரு. ஏன்னா இந்த டைம்ல நீ பாத்துறணும், கண்ணுல லைட்டா ஒரு பயம் தெரியுது. அது என்னன்னா இப்ப வர கிழக்குல வந்து திருச்சி கிழக்குல இது வரப்போகுது, எலெக்ஷன் வரப்போகுது, திருச்சியில ஒரு மீட்டப்ப போடுங்க. அதனால
இப்ப ஜென்சி கிட்ஸ் வர இவனுக்கு வர ஏதோ பண்றாங்க, ஐயோ இதெல்லாம் இவங்க பார்த்தாங்க. வச்சுதான் நம்மளே ஜெயிச்சோம். என்ன நம்மளோட பெற்ற அரசியல் பேசுறாங்க, ஏதாவது பண்ணணுமே, முக்கியமா அரசியல் பேசுறாங்க ஆமா. அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால ஜென்சி கிட்ஸ் நீங்க வந்து பயப்படாதீங்க, நீங்க தான் அண்ணனுக்கு அடுத்த டார்கெட். பயப்படாதீங்க, நம்ம தான் ஜென்சி கிட்ஸ். அல்ல பொதுவா நீங்க பேசுறத பார்த்தா அவர் பயப்பட ஆரம்பிச்சிருக்காரு. அதனால பயப்படாம இதை தொடர்ந்து பண்ணுங்க. இன்னும் அண்ணன் உங்களை மென்ஷன் பண்ணுவாரு. இன்னொன்னு அண்ணன் வந்து அடுத்து யார் யார்ட்ட ஆதரவு கேட்கறதுங்கிறத இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல. இது வரைக்கும் எல்லா கட்சியிலும் ஆதரவு கேட்டுட்டு இருந்தாரு, வைகோ முதற்கொண்டு ஆதரவு கேட்டுட்டு போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. இப்ப அடுத்து வந்து விஜயகாந்த் அவர்களை பத்தி பேசி பிரேமலதா அவர்கள்கிட்டயும் ஒரு சீட் அவர் வந்து ஒரு இதை போட்டு வைப்போம். அவங்கதான் துரேந்தர் நீங்க நாங்க சொல்லுவோம் எங்களுக்கு தேவைப்படுறாங்க. அதுக்குதான் நேத்து பிரேமலதா அவங்க வந்து ஆதவர்ஜனாவை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாங்க. என்னை துரந்தர்னு சொல்றவர் துரந்தரா மாறாம இருந்தா சரி அப்படின்னு. இன்னைக்கு எங்க அண்ணன் விஜயகாந்த் சொல்லி இருக்காருன்னு ஒரு துண்டை போடுறாங்க. அடுத்து பிரேமலதா அவர்களை மீட் பண்ண போற பிளான்ல இருக்காருன்னு தெரியல, இருக்கலாம். அதுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு இதை போட்டு வச்சோம்னா நாளைக்கு போகும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. வீடியோ எடுத்தீங்க பாருங்க, ப்ரூஃப் இருக்கு அவர் பேசியிருக்கோம் அப்படின்ட்டு. இன்னொன்னு வந்து முக்கியமான ஒரு விஷயம், இதை பத்தி அவர் பேச மாட்டாருன்னு நான் நினைச்சேன் சீரியஸா. ஓகே, ஆனா பேசின வரைக்கும் சந்தோஷம் தான். சட்ட ஒழுங்கை பத்தி பேசியிருந்தாப்புல. சூப்பர். சட்ட ஒழுங்கை பத்தி தேவையான ஒண்ணு. ஆமா கண்டிப்பா ஃபயரா பேசியிருந்தாரு. ஆனா அது டிஎம்கே காரணம்னு சொல்லி ஒரு பக்கம் பேசியிருந்தாரு. ஆட்சியில யார் இருக்கா? டிவிக்கு. ஆனா காரணம் யாரு? டிஎம்கே. அதாவது எதிர்கட்சிக்கு இருக்கிற பலம் கூட உங்களுக்கு இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்க. அவங்களால என்ன வேணா செய்ய முடியும், பலம் கிடையாது காயம் கிடையாதுங்க, அது அடுத்த விஷயம். அதாவது சட்ட ஒழுங்கு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இப்போ வந்து பெண்களுக்கான குற்றம் வந்து இந்த ஒரு 15-20 நாள்ல ரொம்ப அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்த ஸ்டேஜ்லயுமே அவர் என்ன சொல்றாருன்னா, நான் மக்களுக்காக நிப்பேன், மக்கள் கூட நிப்பேன், மக்கள் ஒருத்தன் தப்பா பேசிட்டான் அப்படின்னா உடனே இந்த விஜய் வந்து குரல் கொடுப்பாரு. ஒரே நிமிஷம் சட்டமன்றத்துல 30 நாளா உட்கார்ந்துட்டு தான் இருக்காரு. வெளியில ஒரு வார்த்தை பேசல, எதுவும் பேசல, சும்மா உட்கார்ந்து திருப்பி கேள்வி கேட்பேன். நான் வந்து சல்லடை போட்டு சலிச்சு 5000 பேரை வச்சிருக்கேன், கை மட்டும் தான் தட்டுவான். இன்னொரு விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, சட்டமன்றத்துல எதுக்கு எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு இதை நான் கொண்டு வருவான். ஏன்னா பேசுற மாதிரி நான் பேச முடியும். உண்மையிலே சொல்றேன், சட்டமன்றத்துல அண்ணனோட பேச்சுரிமை பறிக்கப்படுது. அண்ணனை பேச விட மாட்டீங்க. அங்க வந்து ஸ்பாட்ல ஸ்கிரிப்ட் எழுதி தர ஆள் இல்ல, ஒரு நல்ல வேக்கன்ட் போயிட்டு இருக்கு, யார் எழுதி தர முடியும்? அதுக்குதான் ஜானாரக சாமிக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்கேன், சீக்கிரமே அவர் வருவாரு, அப்புறம் வச்சுக்கிறேன் உங்களை. சரி, இந்த சட்ட ஒழுங்கு எதுக்கு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, பெண்களுக்கு குற்றம் வந்து இவ்வளவு இது நடக்குது, கூட வந்து நிப்பன்னு சொல்றவங்க சிங்கப்பெண்ணோட அந்த விஷயம், அந்த லான்ச்சிங் ஆடியோ லான்ச், அந்த லான்ச்சிங் வந்து ஜனநாயகன் படம் மாதிரி ஒவ்வொரு நாளும் தள்ளி போய்கிட்டே இருக்கு. அது ஏன்னு கூட தெரியல. ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வருதுப்பா. நல்லா யோசிங்களேன், ஜனநாயகன் படம் தள்ளி போச்சு, பதவியேற்பு விழா தள்ளி போச்சு, இப்ப சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை லான்ச்சிங்கும் தள்ளி போகுது. அதை தள்ளி வச்ச காரணம் இருக்குல்ல, அது நீங்க ரொம்ப முக்கியமா பேசணும். எதுக்காக தள்ளி வச்ச? இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் அந்த இடத்துல, நீங்க தமிழக வெற்றி கழகத்தை எடுத்துட்டு தள்ளி போன வெற்றி கழகம்னு வச்சிருக்கீங்க. எல்லாம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. அப்பவும் டிவிக்கு என்ன வரும்? தள்ளி போன வெற்றி கழகம் இல்ல தள்ளி போற வெற்றி கழகம் அப்படி வச்சிருக்கேன். இப்ப இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைய அதோட வெளியீட்டு விழா லான்ச்சிங் மட்டும் அதை தள்ளி வச்சுட்டு அவரோட மேனேஜரோட பால் காய்ப்பு வீட்டுக்கு போயிருக்காரு. நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா அது? இங்க பெண்கள் பாதுகாப்புல அப்படி தரமா இருக்கு. அதனால நீங்க பால் காய்ப்பு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இங்க வந்து என்ன தைரியத்துல மக்களுக்கு ஒரு பிரச்சனை மக்கள் கூட இப்ப ஒரு பிரஸ் மீட் கொடுத்தீங்களா? டெல்லியில அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க, சார் பிரஸ் மீட் கொடுங்க, லெகசியா உடைக்காதீங்க, இங்கிலீஷ் தரல பரவாயில்ல சார், தமிழ் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கோம் வாங்க. டெல்லியில சொல்றாங்க அப்படின்னா, இது வரைக்கும் இங்க வந்த சிஎம் யாருமே பிஎம் மீட் பண்ணிட்டு பிரஸ் மீட் கொடுக்காம போனதே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றாங்க முதற்கொண்டு. அதாவது அவங்க எல்லாம் போய் பேசுனாங்கப்பா, கொடுப்பாங்க, நாங்க 2 பேரும் சங்கீத ஸ்வரங்கள் இன்னொன்னு அங்க போய் இன்னொன்னு ஒண்ணு சொல்லவா, அப்படியே அவர் வெளில வந்து ஏதாவது பேசியிருந்தா கூட இததான் சொல்லியிருப்பாரு, இங்க 2 பேர்கள் தான் போட்டியே, ஒண்ணு பிரஸ் மீட் கொடுக்காத மோடி ஐயா, இன்னொன்னு பிரஸ் மீட் கொடுக்காத இந்த விஜய் ஐயா, யாரு முதல்ல பிரஸ் மீட் கொடுக்காங்கன்றதா போட்டியே பேசியிருப்பாரு. ஏன் நானும் இருக்கு இப்போதைக்கு அந்த சிங்கப்பெண்ணை கொண்டு வரணும், அவங்களுக்கே பாதுகாப்பு இல்ல. அந்த எஸ்ஐ ஆமா, அதாவது சிங்கப்பெண் பாதுகாப்பு எதுக்கு கொண்டு வர போறாங்க அப்படின்னா, பெண்கள் பாதுகாப்புக்காக அதை வந்து நியமனப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு போலீஸால வந்து இந்த மாதிரி அபியூஸ் நடக்கப்பட்டது. சப் இன்ஸ்பெக்டர் இப்ப என்ன சொல்லுவாருன்னா, அதான் லான்ச் பண்ணல, பண்ணதுக்கு அப்புறம் நான் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க சிங்கப்பெண். ஆமா, அது வரைக்கும் நீங்க சாதா பெண். ஆமா, அது வரைக்கும் அவர் இப்படிதான் பண்ணுவாரு. அண்ணனும் கை கட்டி வேடிக்கை பாப்பாரு. அதுக்கப்புறம் இந்த குதிரை பேரம் நடக்கல. வீட்டுக்கு சோஃபா போல உட்கார வச்சு காமராஜர் ஆட்சி கொடுப்புன்னு காமராஜரே கடத்தி வச்சு ஆட்சி வாங்கல. அதெல்லாம் பண்ணல. பாருங்க,
குதிரை வேற ஆட்சி நடக்கல இவர் சொல்றாரா? அண்ணன் விஜயகாந்தோட மனைவி பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? மூஞ்ச மூடிட்டே வீட்டுக்கு வந்தது யாரு, என்ன நடந்தது, இத சொல்லும் போது அண்ணன் விஜயகாந்த் நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கறேன். குதிரை பேரம் நடக்கல. இன்னைக்கு ஆவேசமா அந்த ஸ்டேஜ்ல பேசுற நம்ம சிஎம் சார் சட்டமன்றத்துல அன்னைக்கு பிரேமலதா அவர்கள் இதே விஷயத்த வந்து ஸ்ட்ராங்கா ஒரு பாயிண்டா எடுத்து வச்சாங்க. இது குதிரை பேரம் பண்ண ஆட்சி இல்ல, குதிரை வேகத்துல நடக்க. அதான் இந்த பாயிண்ட பிரேமலதா அவர்கள் அன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சாங்க. அன்னைக்கே டக்குன்னு ஏஞ்சி இந்த மாதிரி நடக்கவே இல்லைங்க, எதுக்கு நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி நடந்துச்சா அப்படின்னு ஏன் ஸ்ட்ராங்கா பேசுறாங்க? அப்ப இல்ல எழுதி தரல, நீங்க எழுதி தரணுங்க. அதெல்லாம் எனக்கு சட்டமன்றத்துல கேட்ட கேள்விக்கு சட்டமன்றம் முடிச்சுக்கிட்டு 10 நாள் ஆகுதுங்க. 10 நாளுக்கு அப்புறம் ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு வந்து என்னங்க அர்த்தம்? அவருக்கு ஒரு சின்ன எழுத்து கூட அவருக்கு எழுதி கொடுத்தாதான் சொல்றாப்ல. விஜய்ங்கிற பேரே எழுதி கொடுக்கணும், மதுரை கிழக்கு. ஆனா சரியான ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காருப்பா. கிட்டத்தட்ட ஒரு 19 நிமிஷமா நம்ம பேசிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் ஏதோ நாள் ஏன் பேசலன்னு கேட்டீங்களா? நடுவுல வேற ஏதாவது பேசினா இது மறந்து போயிடும். அதனால நான் பேசல. 1 நிமிஷம் மட்டும் பேப்பர் பார்த்து பேசினாரு, மிச்சம் எல்லாத்தையும் சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசிருக்காரு. வாழ்த்துக்கள். அதை விட முக்கியமான விஷயம், இவ்வளவு வேலையிலயும் இவ்வளவு அமைச்சர் பதவியிலயும் ஆங்கர் தொழில விட்டு கொடுக்காத ஒரே மனுஷன் ராஜ்பவன். இங்க வந்து ஆங்கர் வேலைதான்ப்பா. அந்த இடத்த நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன், நான் மட்டும்தான் இருப்பேன். கட்சியில வேற ஆளே இல்லையா பேசுறது? ஆக்சுவலா இப்பதான் புரியுது எனக்கு ராஜ்மோகன் அண்ணனோட நியாயம். ஃபர்ஸ்ட் பதவியேற்புல சொன்னார்ல, நான் பேப்பரை கிழிச்சேன் அவங்க கேட்கலன்னு. அப்ப கூட ராஜ்மோகன் அண்ணன் ஆங்கரா போட்டிருந்தா தமிழ் தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் பாடி இருப்பாங்க. தப்பு பண்ணிட்டீங்க நீங்க. ஆளுநர் சொன்ன ஆங்கர் பேட்டா எவ்வளவு அது தெரியல. அடுத்து இன்னொரு பக்கம் பார்க்க போனா நீங்க வந்து அதாவது விஜய் அவர்கள் நின்ன தொகுதின்னு பார்த்தாக்கா ஒன்னு பெரம்பூர், இன்னொன்னு திருச்சி. இப்ப நியாயமா பார்க்க போனா விஜய் அவர்கள் பெரம்பூரோட எம்எல்ஏ வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு நீங்க ராஜினாமா பண்ணிட்டீங்க. நீங்க பெரம்பூரோட எம்எல்ஏ. இன்னொன்னு என்னன்னா, இப்போ என்ன மேட்டர் இவர் என்ன ஸ்டேஜ்லயே சொல்றாரு அப்படின்னாக்கா, நான் வந்து பெரம்பூரோட எம்எல்ஏ தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி நான் பெரம்பூரோட எம்எல்ஏவா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையம் அப்படி ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கு, ஏதாவது ஒரு இடத்துல இது பண்ணணும், அதனால நீங்க பெரம்பூரோட எம்எல்ஏன்னு கூப்பிடுறீங்க. ஆனா நான் என்னைக்கா இருந்தாலும் திருச்சி வந்து எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ், என் ஹார்ட்டுக்கு திருச்சி மக்கள் ரொம்ப க்ளோஸ், என் புள்ள மாதிரி என்ன அப்படி அடுத்து பெரம்பூருக்கு போவாங்க. நான் என்னதான் திருச்சி கிழக்குல திருச்சி தான் என்னோட க்ளோஸ் டு ஹார்ட்னு பேசியிருந்தாலும், நான் இப்ப உங்களோட எம்எல்ஏ தான், எனக்கு உங்களுக்கு வேலை செய்ய வேண்டிய பொறுப்பு தான் அதிகமா இருக்கு. அவங்க என்னோட க்ளோஸ் டு ஹார்ட்னா நீங்க என் க்ளோஸ் டு கிட்னின்னு பேசுவாரு. நீங்க கிட்னியோ லிவரோ இல்ல ஏதோ என்னவோ அது இருந்துட்டு போகுது. எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அண்ணன் வந்து இருக்கிறது வந்து சென்னையில, ஓகேவா? பெரம்பூர் கிட்டையா திருச்சி கிட்டையா? அப்படி கேட்க கூடாது, எங்க இடைத்தேர்தல் வருதுன்னு கேட்கணும். அப்படி பாரு, அதுதான் சொல்ல வரேன். இப்போ திருச்சி கிட்டே பெரம்பூர் கிட்டேன்னு பார்த்தா பெரம்பூர் தான் கிட்ட. திருச்சியில இடைத்தேர்தல் வருதா பெரம்பூர்ல இடைத்தேர்தல் வருதான்னு பார்த்தாக்கா திருச்சியில தான் வருது. இப்போ இன்னொரு பாயிண்ட் பாருங்க, அன்னையே பெரம்பூர்ல ராஜினாமா பண்ணா ஏதாவது பிரச்சனைனா எம்எல்ஏவா பெரம்பூர்ல சீக்கிரம் போயிடலாம், திருச்சியில போக முடியாது. கரெக்ட். அதனால திருச்சியில ராஜினாமா பண்ணிட்டு பெரம்பூர்ல எம்எல்ஏ வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா பெரம்பூர் கிளம்பி நேரா இதுக்கு வந்துருவாங்க, வீட்டுக்கு வந்துருவாங்க. திருச்சிக்காரங்க வரதுக்கு லேட் ஆகும். அதனால திருச்சியில வந்து ராஜினாமா பண்ணிட்டு நான் இங்க வந்து நின்னுக்கிறேன். பாருங்க, நீங்க போராட்டம் பண்ண கூட சீக்கிரமா வரணுங்கிறதுக்காக தான் திருச்சியில ராஜினாமா பண்ணிருக்காங்க. அதனால நீங்க வந்து திருச்சி மக்கள் திருப்பி இடைத்தேர்தல் வரப்போது, சிந்திச்சு வாக்களியுங்கள். கடைசி வர சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, திருவள்ளுவருக்கு காவி பூசினது, வந்தே மாதரம் பாடினது, எதுக்கும் விளக்கம் இல்ல. விளக்கம் ஆனா நீங்க இப்ப ஆட்சி விளக்கம் கொடுத்தாரு, அது டிஎம்கேன்னு சொன்னாரு. திருவள்ளுவரை பத்தி ஏன் பேசுறேன்னா அதுல வந்து டிஎம்கேன்னு சொன்னாங்க, வெளியே வருது. டெல்லி ஓனர் வச்சுப்பாங்க. அண்ணன் இருந்தாலும் அவங்க சங்கி தான் டெல்லியில இருக்காங்க, அண்ணன் வந்து நவீன சங்கி. ஆமா, எனக்கு ஒரே ஒரு இதை மட்டும் நான் கேட்கறேன். எனக்கு இவ்வளவு நான் பேசியிருக்கேன்ல, நான் ஒரே ஒரு விஷயம் தான், இந்த இடத்துல இப்ப சட்ட ஒழுங்கு காரணம் டிஎம்கே, கஞ்சா போதைக்கு காரணம் டிஎம்கே எல்லாம் பேசுற நீங்க, எனக்கு ஒரே ஒரு வார்த்தை, இந்த காவி சாமி பூசி வந்து கவர்மெண்ட் மாளிகையில ஒரு இது வச்சிருக்காங்க, அது காரணம் பிஜேபி, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? தமிழ்நாட்டுல வந்து அப்படி ஒரு இதே கிடையாது. திருவள்ளுவரை ஆமா, இதுல முக்கியமா ஆங்கர் சொல்றாரு, இது தமிழ்நாட்டுல முதல்ல நாங்க தமிழ் தாய் வாழ்த்தை தான் பாடுவோம், ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நீங்க பேசியிருந்தீங்க அப்படின்னா சீரியஸா நான் சொல்றேன், இந்த இடத்துல உங்களுக்கு தனி வணங்கிருப்பாங்க. இப்ப நான் ஒத்துக்கிறேன், நீங்க டெல்லி போயிட்டு 4 கோரிக்கை வச்சது உண்மை. அதுல இந்த முதல் கோரிக்கை தமிழ் தாய் வாழ்த்த முதல்ல பாடணும். ஜி சொல்லிருப்பாரு, சரி பாடிக்க ரொம்ப கெஞ்சுறேன்னு. அதான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் பாடிட்டு தமிழ்நாட்டுல கோரிக்கை எல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் கோரிக்கை, நான் உங்கள் நம்பர் 1 அடிமை. 2வது கோரிக்கை, நான் பொம்மையா இருப்பேன், என்ன வச்சு என்ன வேணா பண்ணிக்கலாம். அது மாதிரி 4 கோரிக்கை வச்சுட்டு வந்திருப்பாரு. கடைசி வர உங்க ஆட்சியில வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கோ கேள்விகளுக்கோ எந்த விளக்கமும் இல்ல. வழக்கம் போல இன்னும் நீங்க ஆளுங்கட்சினே, நீங்க இன்னும் எதிர்கட்சியை பார்த்து டிஎம்கே
இந்த வேலையை இத்தனை வருஷமா ஆண்ட ஏடிஎம்கே டிஎம்கே கூட பண்ணதில்லை. இவ்வளவு மோசமான அரசியலை உங்களை கேள்வி கேட்டா அதுக்கு அவன் மேல பழி போடுறது ரொம்ப மோசமான அரசியல். நீங்க வெறுப்பு அரசியலை விதைக்கிறீங்க. என்ன பேசுறாரு பாருங்க, உங்களை திட்டுறாங்க, உங்களை தற்கூரின்னு சொல்றாங்க, என்ன எதுவும் பண்ணலன்னு மொத்த பிரச்சனையும் மக்கள் பக்கம் திருப்புறாங்க. கேள்வி கேட்கறது உங்களை, அதாவது நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் முட்டு கொடுக்குறாங்கல்ல, அவங்கள மட்டும்தான் தற்கூரின்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்த மக்களை யாரும் தற்கூரின்னு பேசவே இல்லை. ஆனா நீங்க ஒட்டுமொத்தமா உங்களை சொல்றாங்க. இதை நீங்க ஆரம்பத்துல இருந்தே பண்றீங்க. இன்னொன்னு இது பிஜேபியோட பாணி. முஸ்லீம்கள் உங்களை இப்படி சொல்றாங்கன்னு மோடி ஐயா மேடையில பேசுற மாதிரி இருக்கு. ஒட்டுமொத்தமா உங்களை தற்கூரி சொல்றாங்கன்னு வெறுப்பு அரசியலை விதைக்கிறீங்க. அதாவது இப்போ உங்களுக்கு அரசியல் புரிதல் இல்ல அப்படிங்கிறது எதனால சொல்றோம் அப்படின்னா, நீங்க வந்து ஃபேக் எது இது உண்மை எதுன்னே தெரியாம ஒரு விஷயத்த வந்து பரப்புறாங்க அவங்க. அதையும் நீங்க ஃபேக் எது உண்மை எதுன்னு தெரியாம நீங்க வந்து அதை நம்புறீங்க. நம்பிக்கிட்டு நீங்க ஒண்ணு பண்றீங்க. அதனாலதான் நாங்க எடுத்து சொல்றோமே தவிர மக்களை எந்த இடத்துலயுமே யாருமே பிளேம் பண்ணவே இல்லை. ஆனா மக்களை பிளேம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவர் பேசி ஒரு வெறுப்பு அரசியல இவர் திணிச்சுக்கிட்டு இருக்காரு. பிஜேபி மாடல் அப்படி சொல்லி முடிச்சிரு. மோடி 2.0. ஆமா, வெறுப்பு அரசியல். அவ்வளவுதான். நாங்க திட்டுற தற்கூரிஸ் எல்லாமே ரூட் மாஃபியாவுதான். ஆமா, நாங்க பொதுமக்களை திட்டவே இல்லை. பொதுமக்களை எந்த இடத்துலயும் தற்கூரின்னு சொல்லல. இப்ப கூட மக்கள் உங்களை சூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களோட தீர்ப்பை வாழ்த்தி வரவேற்கணுங்கிறதா எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை தவிர. ஏன்னா ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க எதுவுமே பண்ணல. வழக்கம் போல வந்தீங்க, பேப்பரை பாத்தீங்க, ஓகே, டிஎம்கே டிஎம்கே டிஎம்கே, இதை தவிர என்ன பேசுனீங்க? இன்னொரு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அண்ணன் வந்து கோட்டு போட்டதை பத்தி எல்லாம் பேசியிருந்தாப்புல. கோட்டு போட்டதை வந்து இது பண்றாங்க, நான் எதுக்கு கோட்டு போட்டேன் அப்படி இப்படின்ட்டு. கோட்டு போட்டதை யாரும் அதாவது திமுக காரங்க வந்து விமர்சிச்ச மாதிரி பேசல, யாருமே பேசல. யாரு பேசுறது அப்படின்னா இந்த டிவிகே காரங்க தான் அண்ணன் கோட்டு போட்டுட்டு வராரு, கோட்டை கழட்டிட்டாரு, கழட்டி ஆங்கர்ல தொங்க விட்டாரு அப்படின்னு. டிஎம்கே பேசல. உங்களுக்கு முட்டு கொடுக்குற 2 நியூஸ் சேனல்ஸ் இருக்குல்ல, கோட்டை கலர்ச்சிய முதல்வர், கண்ணாடியை மாட்டிய முதல்வர், அவங்கதான் உங்க கோட்டை பத்தி பேசுறாங்களே தவிர. ஒரே ஒரு விஷயம் நியூஸ் சொல்ற, அது மட்டும் நீங்க பிகேன் வச்சுல எல்லாட்டாலையும் வரலையான்னு பாரு. அந்த கூப்பா கிருஷ்ணன் முன்னாடி தடுமாறுறாரு. அங்க பாத்தீங்களா விஜய் அண்ணாவை ஏறும்போது கை கொடுத்து தூக்கினார் விஜய் அப்படின்னு நீங்க போடுறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. 2 சேனல்ல கண்டிப்பா ஒரு சேனல் கண்டிப்பா வரும். அந்த வாய்ஸ் ஓவரை பார்க்கணுமே, பாருங்களேன். அவர் கையை கொடுத்து அவரே அவருக்கு ஹெல்ப் பண்றாரு. அவரே செஞ்ச காரியத்தை பாருங்களேன். இது மாதிரி ஒரு முதலமைச்சர் இதுவரை நம்ம பார்த்ததுண்டா இவரானார். இதுக்கு அந்த சின்ன பொண்ணா மேல பார்த்து காரி துப்பிக்கணும். யாரு பிகேன் உட்ஸ். நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க. அதாவது இதுக்கு கமெண்ட் என்ன வரப்போகுதுன்னா முன்னாடியே சொன்ன மாதிரிதான். நன்றி.